ஆஹா, வண்டி நிற்கிது, வண்டிக்காரன் தூங்குறாங்க. அக்கா சாவி வேறு இருக்குது, எடுத்துட வண்டி தான். இது கார் சாவி வேறு இருக்குது. இதான் நம்ம சாவி. இப்போ எடுக்கிறோம் பாரு வண்டியை. நல்லா தூங்கு தூங்கு. அவன் சாவி தானே, ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் மீட்டர் ஓடி முடிச்சிருச்சு. ஃபியூவல் ரொம்ப ஒர்க் ஆயிடுச்சு. ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஓ, அன்லாக் பண்ணிருக்கேன். அன்லாக்கு சவுண்டு வரல. ரைட்டு, நவுத்திட வேண்டிதான். என்னடா சவுண்டு வருது? ஐயோ ஐயோ, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஓர 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 ஓர. யாருக்கிட்ட? ஹாய் வியூவர்ஸ், இப்போ இந்த கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க பிகினிங்கில், அதை பற்றி தாங்க சொல்லலான்ட்டு நாம் ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் விட்டு எப்படி இந்த ரிமோட் வேனை கிட்ட பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது ஆம் பண்ணுறது, டிஸ்ஆம் பண்ணுறது, அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் நம்ம இங்கேயே பார்க் பண்ணிட்டோம் அதை ஃபைன் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இதில் பண்ணிருக்கோம். அதை பண்ணக்கூடிய இந்த டிவைஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிராண்ட் வந்து ரூட்ஸு. வழக்கமாக சொல்கிறதாங்க, கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1080 பிக்சலில் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டையும் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு என்னடா கலர் கலராக ஒயராக போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இந்த பிராண்ட்லேயே கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரீவியஸ் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிள் தாங்க. ரூட்ஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் இருக்கிறது தான். இது கொஞ்சம் ஒர்க்கு வந்து ரொம்ப ஈஸிங்க. நான் சொன்னது போல் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா, அதனால் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுவாக்கில் காமிக்கிறேன். மற்றபடி இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நான் கமெண்ட்டில் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த ஃப்ரேமில் கடைசியில் வேணால் இதனுடைய சர்க்யூட் நான் போட்டுடுறேன். இருந்தாலும் இதை பார்த்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுலேயும் நம்ம ரீபான் கிளாசிக் 350 ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. அது யூசியை பேஸ் பண்ணியிருக்கு இல்லைங்களா, ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். யூசியை பேஸ் பண்ணியிருக்க அப்படின்னால இது எதாவது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டா யூசியை கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை ஃபுல்லாக டோட்டலாக போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. பார்த்து பண்ணுங்கள். இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. 2 வேன் சைட் கொடுத்துருப்பாங்க. சின்ன சாக்கெட் வந்து இந்த சைரன் செட்டப்புக்காக, பெரிய சைட் பார்த்தீங்கன்னா அதாங்க ஒயரிங்ஸ் லைனுக்கு போகிறது. இந்த யூனிட் வந்து ஒயரிங் லைன் போகிறது. இந்த யூனிட் ஒர்க் ஆகிறதுக்கு ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்காங்களா, இது மூலமாக ப்ளஸ் கிடைக்கும் இந்த யூனிட்டுக்கு. இந்த பிளாக் ஒயர் மூலமாக இந்த யூனிட் ஒர்க் ஆகிறதுக்கு மைனஸ் கிடைக்கும். இது இந்த 2 ஒயர் இது ஃபங்க்ஷனாக இருக்குது. இதுலேருந்து அவுட்புட் வருவீங்களா, அது என்னென்னு பாருங்கள். கிரே ஒயர், இந்த கிரே ஒயர் தாங்க மெயின். நிறைய பேர் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிபிஎஸ் பாசிட்டிவில் கொடுப்பாங்க. சிபிஎஸ் பாசிட்டிவில் கொடுத்தோம், அதாவது கிராங்க் போர்ஷன் சென்சரோட பாசிட்டிவ் கொடுத்தோம்னா இதில் நெகட்டிவ் பல்ஸ் கிரியேட் ஆகுங்க. நம்ம வந்து லாக் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப சாவியை போட்டு யாராவது ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அப்போ அதில் நெகட்டிவ் பல்ஸ் வரும். நீங்களே சொல்லுங்கள், ப்ளஸ் ஒரு இடத்துல போய் மைனஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த யூனிட் தாங்கமான்னு தெரியாது. அதனால் சின்ன ஒரு ஆல்ட்ரு பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளூ ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் மோட்டருக்கு ரிலேக்கு வரக்கூடிய ப்ளஸ்ஸுங்க. செல்ஃப் மோட்டருக்கு ரிலே வரும் இல்லைங்களா, அதில் வர ப்ளஸ்ஸு. நம்ம எப்போ கீயை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம அழுத்துறோமோ அப்போ கொஞ்சம் டைம் மட்டும் இந்த ப்ளூவில் ப்ளஸ் வரும், அதுக்கப்புறம் கட் ஆயிரும். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆரஞ்சு ஒயர் பார்த்தீங்கன்னா எப்போ நான் வந்து அன்லாக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண ரெடியாக வரணும் அப்போ இந்த ஆரஞ்சு ஒயரில் ப்ளஸ் வோல்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். இது தாங்க ஒயரிங் சிஸ்டத்துக்கெல்லாம் போகிறது. எல்லோவில் க்ரீனு இந்த மாதிரி கொடுத்துருக்கு வந்து இண்டிகேட்டருக்கு ப்ளஸ் கொடுக்குறது, சரிங்களா. இந்த பிங்க்கும் நெகட்டிவ் வோல்ட் தான் கொடுக்கும், அதாவது நெகட்டிவ் பல்ஸ் கொடுக்கும் இந்த கிரே ஒயர் போல். ஆனால் இந்த பிங்க் ஒயர் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, எனக்கு இந்த கிரே மட்டுமே போதுமானது. இப்போ இது எங்கே லைனாக பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ சொல்லிடுறேன் சிம்பிளாக. எல்லோ க்ரீன். இது பாருங்கள், நம்ம ரீபான் கிளாஸ் 350 பின்னாடி சைடு நான் மாட்டிருக்கேன், ஃப்ரண்ட்டில் மாட்டல. பின்னாடி சைடு ஒயிட்டில் கருப்பு கலர் கோடு போட்டிருக்கு, அதில் ஒரு எல்லோவும், அதுக்கப்புறம் ஒயிட்டில் க்ரீன் கோடு போட்டிருக்கு, அதில் ஒரு எல்லோவும் கொடுத்துட்றோம். ஆமாங்க, இது ரெண்டு என்னன்னா இண்டிகேட்டருக்கு வர ப்ளஸ் சைனுங்க, அதாவது ஒயிட்டில் பிளாக்கு ஒயிட்டில் க்ரீனு இங்கே கொடுத்தாச்சு. இந்த யூனிட்லேருந்து வர ஒயரு 2 கொடுத்தாச்சு. மீதி ஒயரு இந்த ரெட்டு ப்ளஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ப்ளஸ் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா யூனிட் ஒர்க் ஆகிறதுக்கு பேட்டரி தான் கொடுக்கணும். ஆனால் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கீ சாக்கெட் போட்டிருப்பாங்க. நாம் இதை கட் பண்ணுறதுக்கு பதிலாக அதே மாதிரி சாக்கெட்டை வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு ஒயரில் பிரிச்சிட்டேன். இந்த ரெட் ஒயர் போகுது இல்லைங்களா, இது வந்து பேட்டரிலேருந்து வர லைவ் வோல்ட்டு, அதாவது இது மூலமாக கீயோட இன் வரைக்கும் வந்துகிட்டே இருக்க போல் லைவ் வோல்ட்டு, அதாங்க அந்த ரெட் கலரில் வருது. அந்த இடத்துல நம்ம யூனிட்டுக்கு தேவையான ப்ளஸ்ஸை இங்கே முறுக்கியிருக்கேன்,
சரிங்களா? இது உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு ரஃபாக அப்படி கனெக்டாகவே இருக்குது. அதே சமயம் இதெல்லாம் இன்சல்ட் பண்ணாமல் இருக்குது. ஆனால் அப்படிலாம் பண்ணிடக்கூடாது, தப்பி தேடி கூட இப்படி பண்ணியாச்சு. அப்புறம் கீயை திருப்பினா அவுட் ஆகும் இல்லைங்களா, அதில் சரி லைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கீயை திருப்புறேன், என் நேரமாக போகிற ப்ளஸ் வோல்ட்டு கீழே என்ன ஆகி கீழே அவுட் வந்து இங்கே வந்து அப்படியே ஒயரிங் சிஸ்டத்துக்கு போகணும். ஆனால் நம்ம அதை கட் பண்ணி விட்டோம். அப்போ நான் கீ போட்டப்போ அந்த கண்டினியூஸாக ஒரு ப்ளஸ் வோல்ட்டு கீ அவுட்டில் இங்கே தாங்க நிற்கும், ஒயரிங் சிஸ்டத்துக்கு போகாது. இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்களா, இதை ஒரு ஒயர் மூலமாக நான் அந்த கீ அவுட்லேருந்து ரெண்டாக பிரித்த அந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை 5 பின் ரிலேல 30th பின்னில் கொடுத்துருக்கேன். அதாவது அந்த ப்ளஸ்ஸை இன்வெர்ட்டாக கொடுத்துருக்கேன். சாவி திருப்பும் போது ப்ளஸ் வந்து ரிலேவோட இன்னில் இருக்கும். இது 5 பின் அப்படிங்கிறனால 2 அவுட்புட் இருக்குங்க. ஒன்று வந்து 87A, இன்னொன்று 87. இந்த ரிலே ஆன் ஆகாமல் இருக்க வரைக்கும் 30யும் 87யும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் சாவி திருப்புறேன், இந்த துண்டா போச்சு இல்லைங்களா, இந்த வர வோல்டேஜில் நிற்கிறது நேராக ரிலேயில் 30 வந்துடும். 30 87A கண்டாக்டுங்களா, இந்த 87A எங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா அப்படியே எல்லோ ஒயர் எடுத்து இந்த ஒயரிங் சிஸ்டத்துக்கு போகிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒன்றும் இல்லைங்க. இதை ரெண்டையும் இப்படி ஸ்டார்ட் பண்ணுற போல பிரித்து விட்டுருக்குங்க. சாவி திருப்புறோம், ப்ளஸ் இங்கே இருந்துட்டு இருக்கு. இதை ரிலேவோட பின் நம்பர் 30 கொடுத்துட்றோம். அந்த 87A கண்டாக்டாக இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு ஒயரை இந்த மிச்ச ஒயரிங் சிஸ்டத்தில் கொடுத்துட்றோம். இது பார்க்க தாங்க ஏதோ ஒன்று மாதிரி இருக்கும், ஈஸி தாங்க. இப்போ நான் சாவியை போட்டேன் அப்படின்னா இந்த 30யும் 87Aவும் கனெக்டாகவே இருக்கும். அதனால் வழக்கம்போது ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகும். இது ஒரு விஷயம். எப்போ இந்த ரிலே ஆன வரைக்கும். ஆனால் இந்த ரிலே ஆன் ஆச்சுன்னா 87A போக வேண்டிய வோல்ட்டு 87க்கு மாறிடும். 87க்கு மாறிடுச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆயிரும். இப்படி தாங்க நம்ம வண்டியை சாவி போட்டு ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்க, அந்த நேரம் பார்த்து ஓப்பனில் பார்த்துருப்பீங்க. அந்த நம்ம லாக் அழுத்திட்டா இது என்னதுக்கு நான் பண்ணோம், நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்திலே, அந்த கிட்டில் வந்து கிரே ஒயர் நெகட்டிவ் வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு நெகட்டிவ் வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகிரும். இந்த ரிலேக்கு பாசிட்டிவ் வோல்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு ஒயர் மூலமாக கிடைக்காதுங்க. ஏன் இந்த ஆரஞ்சு ஒயர் மூலமாக கிடைக்காதுன்னா நம்ம வந்து அன்லாக் பண்ணுறது கிடையாது, லாக் தான் பண்ணுறோம். லாக் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஆரஞ்சு ஒயரில் பாசிட்டிவ் வராது. ஆனால் ரிலேக்கு தேவையான மைனஸ் கழிச்சிருச்சு, ரிலே ஒர்க் ஆகுக்கு ப்ளஸ் வேணும் இல்லைங்களா, அந்த ப்ளஸ் தான் அந்த கீயை துண்டா போட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைங்களா, அதில் இருந்து இப்படி லூப் பண்ணியிருக்கோம். நம்ம சாவியை போடுறாங்க, அதுக்குரிய இந்த ரிலேக்கு தேவையான ப்ளஸ் வோல்ட்டு இந்த இன்புட்லேருந்து இந்த ஆன் ஆகக்கூடிய இதுக்கு கிடச்சிருது, லூப் மூலமாக கிடச்சிருது. அப்போ எப்படி இந்த ரிலேக்கு வோல்ட் கிடச்சிருது. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்து லாக் அழுத்தும் போது என்ன தான் ஆரஞ்சு ஒயரில் வந்து ப்ளஸ் கிடைக்கலனாலும், அதாவது இந்த ரிலேக்கு ப்ளஸ் கிடைக்கலனாலும் இது மூலமாக ப்ளஸ் கிடச்சி இது ஆக்டிவேட் ஆயிரும். ப்ளஸ்ஸு லாக் பண்ணும்போது மைனஸு, லாக் பண்ணும்போது நெகட்டிவ் ப்ளஸ் வரும். அப்போ ப்ளஸ் மைனஸ் கிடச்சோடனே இங்கே இருக்கிற வோல்ட் இங்கே ஜம்ப் ஆயிரும். அப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டு போகும்போது கொஞ்சம் செகண்ட் தாங்க இங்கே இருக்கும் கரண்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே மாறிடும், எம்டி பின்னில் மாறிடும். அப்போ ஒயரிங் சிஸ்டத்துக்கு போக வேண்டிய கரண்ட் போகாது, 30லேருந்து 87Aக்கு போகாது. இப்படி தாங்க ஆட்டோ கட் ஆஃப் ஆகுது. அப்போ இந்த கிரே ஒயர் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா, சாவி போட்டு எதுவுமே ஃபங்க்ஷன் பண்ணாமல் நம்ம ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இந்த ஒயரிங் சிஸ்டத்துக்கு தேவையான வோல்ட் எங்கேருந்து கிடைக்குன்னா இந்த ஆரஞ்சு ஒயர்லேருந்து கிடைக்கும். இந்த ஆரஞ்சு ஒயர் இதில் வர கரண்ட் இங்கே லூப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதில் வர கரண்ட் இங்கே லூப் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டேரக்ஷனில் 30 87Aவும் கனெக்ட் ஆகும் இந்த ஆரஞ்சு ஒயர் மூலமாக. அப்போ நம்ம சாவி போடாமையே இன்னிலேருந்து ஒயரிங் சிஸ்டத்துக்கு போயிடும் கரண்ட்டு. அப்போ இது மூலமே ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப் மோட்டர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸ் தேவைங்க. மைனஸ் கிடச்சிட்டே இருக்கும். ப்ளஸ் மட்டும் எப்படி கிடைக்கும்னா இந்த பேட்டரிலேருந்து ஒரு ஹெவி ஒயர் போட்டிருப்பாங்க, இது சோலினாய்டு ரிலே. இந்த ரிலேல ஹெவி ஒயர்லேருந்து இன்புட்டில் ப்ளஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் இன்புட்டில் வருது, எப்போ அவுட்புட்டாக மாறி இங்கே ப்ளஸ் கிடைக்குதோ அப்போ தான் இது சுத்தம். இது வந்து இந்த இன்புட்டில் வர வோல்ட்டு அவுட்புட் போகணும்னா இந்த ரிலே வந்து ஆன் ஆகணும். இந்த ரிலேக்கு மைனஸ் கிடச்சா இருக்கும், ப்ளஸ்ஸு மட்டும் இந்த ரிலே மூலமாக கிடைக்கிது. இந்த ரிலே ஆன் ஆயிடுச்சுன்னா இதனுடைய எனி டைம் இன்புட்டில் வந்துட்டு இருக்க வோல்ட்டு அவுட்புட்டாக மாறி, அதாவது ப்ரௌனில் க்ரீன் ஒயர் வருங்க, ப்ரௌனில் க்ரீன் ஒயர் வர்றது தான் இந்த சோலினாய்டு ரிலேக்கு தேவையான ப்ளஸ்ஸு. அப்போ இதில் வர அவுட்புட் வோல்ட்டு இங்கே போய் இங்கே கிடச்சோடனே ஒர்க்கிங் வோல்ட்டாக மாதிரி இது ஆன் ஆயிரும். சரிங்களா, இது எப்படி ஆன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரௌனில் ப்ளூ இருக்குங்க, அதான் ப்ளஸ்ஸு. இது ஒர்க்குக்கு தேவையான ப்ளஸ்ஸு. நமக்கே தெரியலைங்களா, ரிலேன்னு எடுத்துட்டா இன்வோல்ட்டு ஒரு வோல்ட்டு கனெக்டில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் மைனஸ் கனெக்டில் தான் இருக்கும். ப்ளஸ்ஸு மட்டும்தாங்க நம்ம வந்து சுவிட்ச் மூலமாக மட்டும் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவோம். இதுக்குரிய ப்ளஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னா இந்த ப்ரௌன் ப்ளூ மூலமாக. அதுவும் இந்த ஸ்டார் சுவிட்ச் இருக்குது இல்லைங்களா, நம்ம செல்ஃப் பட்டன் கொடுக்கும்போது மட்டும் ப்ரௌன் ப்ளூ இந்த இடத்துல ப்ளஸ் கிடைக்கும். அப்போ செல்ஃப் போடுறப்ப மட்டும் கிடைக்கும். நான் எப்போ கையை எடுத்துறனோ அப்போ கரண்ட் வராது. கரண்ட் வராமல் இருந்தால் இதுக்கு அவுட்புட் கிடைக்காது. இதுக்கு வந்து ஒர்க்கிங் வோல்ட் கிடைக்காட்டி இதில் வர வோல்ட்டை இந்த இடத்துல அவுட்டாக கொடுக்காது. வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு வோல்ட் தேவை இல்லைங்களா, தேவை கிடையாது. அதனால இந்த ரிலே மூலமாக கட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ரிமோட்டில் நான் வந்து ஸ்டார்ட் படுத்தும் போது இந்த ப்ளூவில் கொஞ்ச நேரம் மட்டும் கரண்ட் வரும் ப்ளஸ் வோல்ட்டு. அந்த ப்ளஸ் வோல்ட்டை ஒன்று இந்த ரிலே ஒர்க் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த ப்ரௌன் ப்ளூவில் இன்னும் கொடுத்துடலாம். ஆமாங்க, செய்வி விட்டு சொருகி விட்டுருக்குங்க. அப்படி இல்லாட்டி இதை எடுத்து இந்த சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரௌன் க்ரீன் இந்த லைனில் வச்சு பின் பண்ணி விட்டுறணும். அப்படி பண்ணி விட்டோம்னா எப்படி பண்ணாலும் கொஞ்சம் நேரம் தான் ப்ளஸ் வோல்ட்டு கிடைக்கும், அப்புறம் கட் ஆயிரும். எனவே செல்ஃப் மோட்டருக்கு தேவையான ப்ளஸ் கிடச்சிருது, உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதுதான் கொஞ்சம் நேரம் தான் வோல்ட்டு வரும், அப்புறம் கட் ஆயிரும் இல்லைங்களா, அவ்வளோதாங்க.
வண்டி மூலமாக பண்ணால் அந்த செல்ஃப் பட்டன் மூலமாக நம்ம கையெடுத்துருவோம், வோல்ட்டு கிடைக்காது, இதுக்கு தேவையான வோல்ட்டு. இல்லை ரிமோட் மூலமாக பண்ணுறோம்னா இந்த ப்ளூ வேறு ப்ளஸ் வோல்ட் கொண்டு வந்தால் வரும், அப்புறம் கட் ஆயிரும். இந்த ப்ளூ அப்போ இங்கேயும் கொடுத்துடலாம், இல்லாட்டி இந்த ப்ரௌனில் க்ரீன்லேயும் கொடுக்கலாம். கீழே பாருங்கள் நல்லா வாட்டர் ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க. ரூட்ஸில் இது கிளேடியேட்டர் 3 சீரீஸுங்க, கிளேடியேட்டர் 1, 2, 3 இது 3rd சீரீஸுங்க, ரீசெண்ட் எடிஷன் அவங்க பண்ணியிருக்கிறது. இதில் கொஞ்சம் சில ப்ரொவிஷனாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. லாக் பண்ணிடுறேன், லாக் பண்ணியாச்சு, லாக் பண்ணிடுறேன். ப்ளூ லைட் லைட்டாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். இது ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா இதுக்குரிய பேட்டரி போயிடுச்சுன்னா தான் அதை நம்ம மாற்றிடணும். இப்போ யாராவது வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, லைட்டாக சேக் பண்ணுறாங்கன்னா இதை நம்ம உள்ளே ஒளி வச்சுருப்போம் இல்லைங்களா, சவுண்டு வருது பாருங்கள். நம்ம அன்லாக் பண்ணுற வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா. இது சவுண்டு வரது மட்டும் இல்லாமல் பின்னாடி இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் அம்ஜி எரியும். லாக் பண்ணிட்டேன், சிங்கிள் சவுண்டு பாருங்க, தட்டுறேன், அன்லாக் பண்ணியாச்சுங்க. வண்டி எங்கேயாவது பைக்கை பார்க் பண்ணிட்டோம் நமக்கு தெரியல அப்படின்னா இது வந்து வெஹிக்கல் ஃபைண்டருங்க. இந்த சவுண்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வண்டி எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அன்லாக் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்லாக் பண்ணிடலாம். இப்போ கீ அன்லாக் பண்ணியாச்சு. இந்த வண்டியில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது சென்டரில் இருக்கணும், ஸ்டார்ட் பட்டன். இந்த மின்னல் மாதிரி சிம்பிள் போட்டிருக்குங்களா, இதை தொடர்ந்து 2 டைம் எடுத்தோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். சாவி போடவே இல்லை, ஏன்னா எல்லாமே ரிலே மூலமாக ஒயரிங் சிஸ்டத்துக்கு போவேன் வோல்ட்டெல்லாம் கிராஸ் ஆகிட்டு இருக்கு உள்ள. இப்போ வண்டி அன்லாக் பண்ணால் ஆஃப் ஆகும். ஆஃப் பண்ணுறதுக்கு அன்லாக் தான் அழுத்தணும், வேறு எந்த பட்டன் கொடுக்கல. இப்போ இந்த கிரேவர் கனெக்ட் பண்ணால் மட்டும் என்ன தெரியுது ஆகும், சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் இந்த சவுண்டு மட்டும்தான் வரும், ஆனால் வண்டியை ஆஃப் பண்ண வைக்க முடியாது. அதனால தான் இந்த கிரேவர் கனெக்ட் பண்ணி இந்த ரிலே மூலமாக பண்ணியிருக்கோம். சாவி போட்டுறேன். அன்லாக் மோடு தான் இருக்குது, நார்மலாங்க ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சாவி போட்டனால கீழேருந்து அவுட் வர ப்ளஸ்ஸு இந்த ரிலேவோட 30 வந்து 87A போயிடுது. 30 87Aவும் கண்டட தான் இருக்கும், அதனால் வண்டி ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த கிரே ஒயர் போட்டிருக்கனால நான் லாக் பட்டன் அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிலேக்கு தேவையான மைனஸை கொடுத்துரும். 86 பின்னில் கிரே ஒயர் கொடுத்துருக்கோம், ரிலேக்கு தேவையான மைனஸ் கொடுத்துரும். லாக் அழுத்தணும்னா மைனஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸாக கிடச்சிட்டே இருக்குது இந்த ஒயர் மூலமாக. மைனஸ் கிடச்சுன்னா 87A வர வோல்ட்டை 87க்கு மாற்றி விட்ரும், எம்டியில் மாற்றி விட்ரும். அப்போ ஒயரிங் சிஸ்டத்துக்கு போகக்கூடிய வோல்ட்டை இது இங்கிட்டு மாற்றி விட்ரும், ஒயரிங் சிஸ்டத்துக்கு போகாது, வண்டி ஆஃப் ஆயிரும். இப்போ பாருங்கள் ரிலே ஆன் ஆயிடுச்சு. 87Aக்கு போக விடாமல் 87 கொண்டு வந்து விட்டுரும், அவ்வளோதாங்க. அப்போ ஒயரிங் சிஸ்டத்துக்கு வோல்ட் கிடைக்காது, வண்டி ஆஃப் ஆயிரும், சவுண்டு வர ஆரம்பிக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய பேர் கிரே ஒயரை வந்து எங்கே கொடுத்துருவாங்க அப்படின்னா, கிரே ஒயரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பல்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம வந்து வண்டி எடுக்க விடாமல் தடுக்கிறதுக்கு, வண்டி ஆன் ஆச்சுன்னா ஆஃப் பண்ணுறதுக்கு சரிங்களா. அந்த நெகட்டிவ் பல்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த கிரே ஒயரை நிறைய பேர் இந்த மாதிரி ரிலே மூலமாக கொடுத்து இந்த சைடு கட் பண்ணாமல் இங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த கிரே ஒயரை இதில் 3 சாக்கெட் வருது இல்லைங்களா, அதில் இந்த பிளாக் சாக்கெட்டில் மேனடோன் போட்டிருக்கு. இதில் மேலே பாருங்கள், கீழே பார்க்க தேவையில்ல, மேலே பாருங்கள் கிரே பிளாக் இருக்குது. கிரே அப்படிங்கிறது இது ஈஸியோட படி பார்க்கும்போது சிபிஎஸ் பாசிட்டிவ், கிராங்க் பொசிஷன் சென்சர் பாசிட்டிவில் போகும். இந்த சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிரே கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுடுறாங்க. ஏன் அந்த கிரே ஒயர் வந்து இந்த சிபிஎஸ் லைனை கொடுக்கக்கூடாது அப்படின்னா, சப்போஸ் அந்த கிரே ஒயர் வந்து இங்கே கொடுத்துட்டீங்க, நீங்கள் வண்டியை சாவியில் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் லாக் பண்ணேன் அப்படின்னா அந்த யூனிட்டோட கிரே ஒயரில் நெகட்டிவ் பல்ஸ் வரும் இல்லைங்களா, அதை கொண்டு வந்து இந்த லைனில் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம யூனிட்டோட ஒயரில் இருக்கக்கூடிய கிரே நெகட்டிவ் இந்த பாசிட்டிவில் போய் சிங்க் ஆகும். அப்போ அது ஷார்ட் பண்ண மாதிரி அர்த்தம். ஷார்ட் பண்ணால் யூசி தாங்காது, போனால் போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரிலே போட்டு ஒயரிங் சிஸ்டம் அந்த இக்னிஷன் சிஸ்டத்தில் போய் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோம். இங்கே பண்ணுறது சேஃப்டி இல்லைங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, இது பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் சுவிட்சுங்க. சைட் ஸ்டாண்ட் ஓப்பன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வோல்ட்டு போகாது, அப்போ வண்டி கட் ஆயிரும். இதை மடித்து விட்டால் தான் வோல்ட்டு போகும். அடுத்த சாக்கெட் பார்த்தீங்கன்னா ப்ளூ சாக்கெட்டு, இதில் தாங்க டச் ஆகாத நான் கண்டக்டிவ் கீர் பொசிஷன் சென்சரோட லைன் இங்கே தான் போகுது. வண்டி வந்து சைட் ஸ்டாண்ட்லையோ இல்லை சென்டர் ஸ்டாண்டிலோ எப்படியோ கீர் இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபார்ன் கிளாசிக் 350 பெஸ்ட்டுங்க. சென்டர் ஸ்டாண்டோ சைட் ஸ்டாண்டோ ஏதோ ஒரு வகையில் வண்டி கீர் இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக சாவி போட்டு ஸ்டார்ட் ஆனாலே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ ரிமோட்டில் ஸ்டார்ட் ஆக செய்யுங்க. இப்போ பார்த்துடலாம், நான் கீர் போட்டுறேன். கீர் போட்டாச்சுங்க பாருங்கள், அங்கே ஒர்க் ஆகுது ஆனால் ஸ்டார்ட் மட்டும் ஆகாது, ஸ்டார்ட் ஆகலை. இதுவே கீரில் போட்டிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தாங்க இங்கே வரணும். என்ன பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு கீரில் இருக்குது, அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, சென்டர் ஸ்டாண்ட் தூக்கி விளக்கும், யாரும் கீழே விடாது, வண்டி கீழே விழுவாது. ஆனால் சைட் ஸ்டாண்ட் போடும்போது இதே மாதிரி கீரில் இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணால் இந்த சைட் ஸ்டாண்ட் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா,
இது மைனஸு இது ப்ளஸ்ஸு, இதை தனியாக பிரித்து இதை வந்து ஒரு ரிலே மூலமாக நாம் கண்ட்ரோல் பண்ணி அதோட இன்புட்டில் அந்த ப்ளூ ஒயரை கொடுக்கணும், யூனிட்டோட ப்ளூ ஒயர் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுனா, இப்போ சப்போஸ் இப்போ நம்ம விரிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேக்கு தேவையான ப்ளஸ் கிடைக்காது, இது மூலமாக கிடைக்காது. அப்போ ரிலே வந்து வோல்ட் அங்கே கடத்தாது, வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே வேணால் நான் டைக்ராம் காமிச்சிடுறேன். இந்த செட்டப் எங்கே இருக்குன்னா, இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க டேக் போட்டு. நான் டேக் கட் பண்ணி சேஃப்டியாக வெளியே எடுத்து உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது இல்லாமல் ரூட்ஸ் பிராண்டு நல்ல பெஸ்ட்டான பிராண்டுங்க. இது நல்ல ஒரு மூவிங்கில் இருக்குது. எந்த வித ஃபால்ட் இது வரைக்கும் வந்து நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. அந்த மாதிரி தான் எல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு. இதில் வரக்கூடிய இந்த செட்டப் வச்சு எப்படி ரீபான் கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாசிக் 350 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க. நம்ம ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. கிரே ஒயரை கொண்டு போய் சிபிஎஸ் பாசிட்டிவ் லைனில் கொடுத்துருக்கூடாது. அதே சமயம் கிரே ஒயரை வந்து நம்ம யூஸ் பண்ணாமே விட்டுறக்கூடாது. கிரே ஒயர் தாங்க மெயின். சாவியை போட்டு வண்டி நார்மலாக ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப ஸ்டார்ட் ஆகிரும். அது ஆஃப் பண்ணுறதுக்கு கட் ஆஃப் பண்ணுறது அந்த கிரே ஒயர் தாங்க. இதில் பிங்க் ஒயரும் வரும், அந்த ஒயர்லேயும் நெகட்டிவ் வோல்ட் தான் வரும். ஆனால் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் யூஸ் பண்ணலை, இதுலேயும் நெகட்டிவ் பல்ஸ் வரும். இந்த சிஸ்டம் வேறு, அதனால் இது ஃப்ரீயாக விட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு சில கிளாரிட்டி உங்களுக்கு தேவைப்படலாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிஸ் பண்ணாமல் நாங்கள் மேக்ஸிமம் ஷார்ட் டயத்தில் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறோம். நாங்கள் ஏதாவது ஐடியா சொல்லணும், இதோட கொஞ்சம் சில அப்டேட் இருக்குது அப்படின்னா அதையும் பின் பண்ணுறோம். இப்போ நம்ம சேனல் புதுசாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.